மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. அப்ப பொறுமையா 5 வருஷம் கழிச்சே வந்திருக்கலாம்ல. நல்ல டைம் எடுத்து இப்ப இந்த 10 லட்சம் கோடி அடுத்து வர முதலமைச்சர் எப்படி கடன் அடைக்கிறாரு எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா உள்ள வந்திருக்கலாமே. எதுக்கு தப 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 ஓடியாண்டீங்க? இப்ப வந்து பயப்படுறீங்க. அக்கா நீங்கள் எல்லாம் சொன்னது எல்லாம் கரெக்டுதான்க்கா, ஒத்துக்கிடுதேன். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு 10,000 கடன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். அந்த கடைக்காரன் நம்மளை வந்து எப்படி திட்டுவான்? இன்னும் கட்டலையே, வட்டி கட்டலையே, பணம் கட்டலையேன்னு சொல்லி எப்படி திட்டுவான்? எவ்வளோ கேவலமாக இருக்கும். தூக்கு போட்டு தொங்கலா மாதிரி இருக்கும்லக்கா. அதே மாதிரி தான்க்கா நம்ம மேலே எல்லாமே டெல்லியில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 10 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கு. நிதி இப்போ கொடுக்க முடியாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு 10 லட்சம் கோடி ரூபா எப்போ அடைப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ 2500 தான் நீ உயிர் வாழ போறியாக்கா? இதுக்கு கை கால் நல்லா தானேக்கா இருக்குது, உழைச்சி சம்பாதிக்கலாங்களாக்கா. என்னக்கா வாய் உங்கள் வாய்? கை கால் இல்லாதவங்க கூட உழைச்சி சாப்பிடுதான் இந்த காலத்தில். கை கால் நல்லா இருந்தும் எதுக்குக்கா? மானச்சூடு சொரணம் இருக்காக்கா? எங்கள் வீட்டிலலாம் இந்த 2500 கொடுத்தா நான் வேண்டான்றோம்ப்பா. ஏன்னா மானச்சூடு சொரணம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுக்கா. நீங்களாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கேட்கலாம், தப்பு கிடையாது. இந்த வயசானவங்க வேலைக்கு போக முடியாத பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி கேட்கலாம். ஒரு 2500 ஒரு 5000 கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. வயிற்றுக்கு சாப்பிட்டு போவாங்க, அது நல்ல விஷயம். நீலாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறக்கா சொல்லுக்கா? நீ நாட்டுக்கே கேடு. பேசாமல் வாழ்ந்து சம்பாதிக்க முடியலன்னா, உழைச்சி சம்பாதிக்க முடியலன்னா இருந்து எதுக்கு? மேலே டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடலாங்க்கா. என்னக்கா உனக்கு இதுக்கு மேலே சொல்லி எனக்கு புரிய வைக்க முடியல. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்காக்கா. பாய்.